கடவுள்கிட்ட நீங்கள் பேசியிருக்கீங்களா? அதான் இன்றைக்கி சைக்காட்ரியில் என்ன சொல்கிறாங்க, கடவுள்கிட்ட நீங்கள் பேசினா அது சப்ளிகேஷன்ஸ், அப்ளிகேஷன்ஸ், ப்ரேயர் அப்படி சொல்கிறாங்க. விண்ணப்பமோ வேண்டுதலோ ஏதோ ஒன்று. கடவுள் உங்கள்கிட்ட பேசினார்னா என்ன அர்த்தம்? அது பைத்தியம், மேனியா அப்படின்னு தான் இன்றைய சைக்காட்ரி வேர்ல்டு சொல்லுது. கடவுள் உங்கள்கிட்ட என்னைக்காவது தப்பு செய்ய சொல்லியிருக்காரா? பைத்தியம் என்ன செய்வான்? தப்பு தானே செய்வான். கடவுளுக்கு பயப்படுறவங்க யாராவது தப்பு செஞ்சுருக்காங்களா? தே ஆர் ஆல் சோபர் மைண்டட். அவங்க நல்ல தெளிவான மனநிலையில் தான் இருக்காங்க. அதான் வித்தியாசம். இறைவன் உங்களுடைய மனதிலே பேசும்போது அது வித்தியாசமான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். அவர் சொல்வதின்படி செய்யுங்கள். as we walk by faith not by sight, நாம் விசுவாசத்தினாலே நடக்கும்போது we discover the wisdom of God in everyday things of life. நாம் தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய ஞானத்திலே நாம் நடக்கும்போது அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனுடைய ஞானம் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஞானம் இருப்பதை மற்றவர்களும் பார்ப்பார்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் தேவனுடைய பாதையிலே அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறீர்களா, அவர் சொல்வதின்படி நடக்கிறீர்களா என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் இஸ் நாட் அப்ட்ராக்ட், இட் இஸ் அ பர்சனல் அண்ட் ப்ராக்டிக்கல். ஆவிக்குரிய ஞானம் என்பது ஒரு சுருக்கமான தொகுப்பு கிடையாது. இதாங்க ஆவிக்குரிய ஞானம்னா அப்படிலாம் கிடையாது. தேவனுடைய திட்டங்களையும் அவருடைய வழிகளையும் உங்களால் வரையறுத்து சொல்லவே முடியாது. இதுதான் இந்த சிஸ்டத்தில் தான் இறைவன் செயல்படுகிறார் என்பதை உங்களால் சொல்லவே முடியாது. எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. டிஎன்ஏனா என்ன, ஆர்என்ஏனா என்ன, பெப்டைடுனா என்ன, புரோட்டீன் செயின்ஸ்னால் என்ன, எல்லாமே படிக்கிறீங்களா +2ல் பயாலஜியில், ஜுவாலஜியில் படிக்கிறீங்களா? வாட் இஸ் த குரோமோசோம் லிங்க், இல்லை டிஎன்ஏயில் குரோமோசோம் செயின்ஸ்லாம் இருக்குல்ல, பெப்டைடு செயின்ஸ், இதெல்லாம் படிச்சிங்களா இல்லையா? நீங்கள் படிக்கலையா? நீங்கள் அம்மா படிச்சிருப்பாங்க மேடம். இது எல்லாம் கண்டுபிடிச்சி அனலைஸ் பண்ணி ஹியூமன் ட்ரைட்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரே ஒரு மனிதன் இப்பொழுது உசிலம்பட்டியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஹோமோசேப்பியன்ஸ் அப்படி இருந்த 60,000 ஆண்டுகள் நினைக்கிறேன், ஹோமோசேப்பியன்ஸ் இருந்த அவர்களுடைய மரபணு உசிலம்பட்டியில் ஒருத்தருக்கு இருக்கான். அவர் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு.